இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது இஸ்ரவேல் ஜனத்தின் முதல் ராஜாவாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகித்து உயர்த்தப்பட்டு பின் நாட்களிலே தேவனால் நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டார். அந்த சவுல், முதல் ராஜாவாகிய சவுல், அவரை பற்றி நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். அவருடைய குணநலன்களிலே தேவன் அவரை உயர்த்தத்தக்கதாக, அவரை தெரிந்தெடுக்கத்தக்கதாக அவரிடத்தில் இருந்த சிறந்த குணம் என்னவென்றும், பின்னர் அவர் தேவனால் ஆகாதவன் என்று தள்ளப்பட காரணமாயிருந்த அவருடைய பலவீனம், அவருடைய தவறு என்ன என்றும் இன்று நாம் பார்க்கலாம். முக்கியமாக ஊழியத்தில் இடைப்பட வேண்டும் என்று எண்ணுகிற யாவருமே இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை தியானிப்பது மிகவும் சிறந்தது. நாங்கள் நேட்டிவ் ஒர்க்கர்ஸ் மகாராஷ்டிராவில் மிஷன் பில்லை செலக்ட் பண்ணுகிற போது அவர்களுக்கு வேத பாடமாக இந்த 1 சாமுவேல் தினசரி ஒரு அத்தியாயம் தியானித்து அதிலிருந்து, காரணம் ஒரு ஆசாரியனை தள்ளி விட்டு இன்னொரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பினார். ஒரு ராஜாவை அவர்தான் நியமித்தார், அவனையும் தள்ளி விட்டு இன்னொரு ராஜாவை எழுப்பினார். ஸோ ஊழியக்காரர்களை அவர் தெரிந்தெடுப்பதற்காக அவர்களிடத்திலிருந்த சிறப்பான குணங்கள் என்ன, இந்த ஊழியக்காரன் எனக்கு தேவையில்லை என்று அவர் தள்ளி விடுவதற்கு காரணமாக இருந்த தவறுகள் என்ன, இதை நாம் கற்றுக்கொள்கிற போது நம்மை நாம் சீர்தூக்கி பார்த்து, சவுல் தவறு செய்தான் என்பதல்ல, அதே இது என்னிடத்தில் இருக்கிறதா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து நம்மை காத்து கொள்ளவும், தேவனுக்கு உகந்த ஊழியத்தை நாம் செய்து முடித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் நமக்கு உதவியாக இருக்கும். காரணம், நாமும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட அவர் உடன் சுதந்திரராகும்படி அழைக்கப்பட்டு அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே ஆளுகை செய்வதற்காக என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த சவுல் ராஜாவை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அத்தியாயத்திலிருந்து 1 சாமுவேல் புஸ்தகம் கடைசி அத்தியாயம் 31வது அத்தியாயம் வரை உள்ள பகுதியிலே சவுல் ராஜாவினுடைய அறிமுகம், அவர் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டது, ராஜாவாக அபிஷேகப்பட்டது, அவருடைய வெற்றிகள், அத்தோடு அவருடைய தவறுகளும், அதன் விளைவாக அவருடைய வீழ்ச்சி, மரணம் வரை இதிலே உள்ளது. இந்த சவுல் ராஜாவினுடைய அறிமுகம் 1 சாமுவேல் 9வது அத்தியாயத்திலே 1-2 வசனங்களிலே உள்ளது. வாசிக்கலாம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனாகிய பெகோராத்துக்கு பிறந்த சேராகின் புத்திரனாகிய அபியலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். நல்ல அழகுள்ளவன், உயரமாகணும், பலசாலியாகவும் ஒரு பராக்கிரமசாலியாகவும் இருந்தான். கிட்டத்தட்ட ஜனங்கள் எதிர்பார்க்கிற ராஜாவுக்குரிய இது அவங்ககிட்ட இருந்தது. ஜனங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாமுவேலை போல எளிமையாக தாழ்மை உள்ளவங்க வேண்டாம், பெருசா இருக்கணும், ஒரு பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே போல காரியங்கள் அவர்கிட்ட இருந்தது. ஆனா இவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை என்ன அப்படி என்றால், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருந்தார். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனே தேவனை ஆசீர்வதிப்பார். 10 கட்டளைகளிலே ஆசீர்வாதம் உள்ள கற்பனை அதுதான். உன் வாழ்க்கையில் நீடித்திருப்பதற்கு உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது, கனப்படுத்து. அதே போல தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருந்தான். காணாமல் போன ஆடுகளை தேடி தகப்பன் கட்டளையின்படியாக 3 நாட்கள் சுற்றி திரிந்தான். காலையில தேட போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் அகப்படலைன்னு திரும்பி வரல, அதை பிடிச்சிட்டு தான் திருப்பி வருவேன் என்ற முயற்சியோடு அவன் சுற்றி திரிந்து தேடுகிறவனாக இருந்தான். அதை நம்ம பார்க்கலாம்.
9வது அத்தியாயத்துல 4-5 வசனங்கள். அப்படியே அவன் எப்பிராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்னியமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகள் காணவில்லை. ஸோ ஒரு ஏரியாவோட திரும்பி வராம சுற்றி 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 எப்படியும் அப்பா கொடுத்த வேலையை செஞ்சுட்டு தான் வரணும் அங்கக்கூடிய ஒரு உற்சாகத்தோட அவன் சுற்றி தேடிக்கொண்டாக இருந்தான். கடைசியில அந்த காணாமல் போன கழுதைகளை பற்றி விசாரிப்பதற்காக சென்றபோது அங்கிருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சந்திக்க போறாங்க. அவர்கிட்ட சொன்னா எங்க இருக்குன்னு நமக்கு ஒரு குழு கிடைக்குமே அப்படின்னு போகிற போது அவரு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, காணாமல் போன கழுதையெல்லாம் அகப்பட்டு விட்டது, அதனால அதை குறித்து கவலைப்படாத. ஆனா அதே சமயம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ராஜா நீதான் அப்படின்னு சொல்றார். அதற்கு அவன், இஸ்ரவேலிலே சிறிய கோத்திரத்தில் உள்ள அற்பமான குடும்பத்தை சேர்ந்தவன் நான், என்னை பார்த்து நீ இப்படி கூறலாமா என்று அவன் தன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்தி இறக்கி கூறுவதை நம்ம பார்க்கலாம். இது 9வது அத்தியாயத்திலே 20-21 வசனங்கள்ல நம்ம பார்த்தார்களாம். சாமுவேல் அவனை பார்த்து சொல்கிறாரு, 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டு விட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலரின் அபேட்சையும் யாரை நாடுகிறது, உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றார். அப்போது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பென்னியமின் கோத்திரத்தான் அல்லவா? பென்னியமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் அப்படிங்கிற. ஆஹா, அப்படியே ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார், ரைட், நான் எதிர்த்து போறேன்னு வராம, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா, ஐ ஆம் நாட் ஃபிட், என்னை எப்படி பார்த்து நீங்க இதை சொல்றீங்க அப்படின்ட்டு தன்னை அவருக்கு முன்னதாக தாழ்த்தி சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் தேவனால அவனுடைய அழைப்பு அதோடு அவனுடைய விசுவாசத்தையும் உறுதிப்படுத்துவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி 3 அடையாளங்களை அவருக்கு கொடுத்தார். அந்த 3 அடையாளங்களையும் தேவன் உறுதிப்படுத்தி, தேவனும் சாமுவேல் மாத்திரமல்ல நானும் செலக்ட் பண்ண நீர்தான் என்பதை சவுலுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். அதை 10வது அத்தியாயத்துல 9-10 வசனங்களில பார்க்கலாம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். எல்லா அடையாளங்களும் அன்றைய தினமே நேரிட்டது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்கதரிசின்னு சொன்னான். ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசி செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து உன்னை சொல்றேன், நீ ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்புறாரு. வர்ற வழியில என்னென்ன காரியங்கள் நடக்கும், இது தேவன் தான் சொன்னார் என்பதற்கு அடையாளம் சொன்னார். அவர் சொன்ன அந்த 3 அடையாளங்களும் நடந்தது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு வேற இருதயத்தை தேவன் கொடுத்தார். நமக்கு ஆண்டவருக்குள் வருகிற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் இதுதான். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான புதிய இருதயத்தை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நமக்கு கொடுக்கிறார். இதை அன்றைக்கு அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சாமுவேல் எண்ணெயினாலே அபிஷேகித்தார். இங்கே தேவன் அவரை தம்முடைய ஆவியினாலே அவரை அபிஷேகித்தார். தேவனுடைய ஆவி அவன் மேலே இறக்கி அதை உறுதிப்படுத்தியும் கொடுத்தார். அதன் பின்பு சாமுவேல் சகல ஜனங்களுக்கு முன்பாக அவனை ராஜாவாக நியமித்து ராஜாங்க முறைகளை எழுதி கொடுத்தார். ராஜாங்க முறைகளை எதை எழுதி கொடுத்தார் என்றால், உபாகமம் புஸ்தகத்தில் உள்ள அந்த 17வது அத்தியாயத்தில் உள்ள 4-5 காரியங்களையும், ஒரு ராஜா எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியங்களையும் அவனுக்கு எழுதி கொடுத்து, ஒரு ராஜாங்க முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு அவர் எழுதி கொடுத்தார். அப்பொழுது சிலர் அவனுக்கு உதவியாக நின்றார்கள். ஆகா, நாம் விரும்பினபடி ஆண்டவர் ஒரு ராஜாவை கொடுத்தார், அவரோடு உடன் இருந்து உதவியாக நிற்போம் என்று சிலர் உதவியாக நின்றார்கள். ஆனால் சிலர் அவனை அசட்டை செய்தார்கள். ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளாதவனைப் போல
அதாவது விரும்புகிறவர்கள் ராஜாவா நியமிச்சிட்டாங்க, இனிமே நான் இருப்பேன் என்ற அதிகாரத்தோடு நடக்கிறவனாக இல்லாமல் தன்னை அசட்டை பண்ணுகிற ஜனங்களை கண்டுகொள்ளாதவனைப் போல அவன் இருந்தான். இதுவும் அவன் தன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தாதவனாக இருந்தான் என்பதை நம்ம பார்க்கலாம். இதே 10வது அத்தியாயத்துல 24, 25 27 வசனங்கள் வரைக்கும் பார்க்கலாம். அப்போது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்க கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல இருந்தான். இன்றைக்கும் ஊழியத்திற்காக என்று நம்ம எந்திரிக்கிற போது பாராட்டுகிற சிலர் இருந்தாலும் நம்மளை கேலி செய்து கிண்டல் பண்ணி தடை பண்ணுகிற ஒரு பெரிய கூட்டமும் இருக்கும். இது ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில நடக்கும். இதையும் நம்ம பார்த்து கொள்ளலாம். ஆனா அவன் அதை கண்டுகொள்ளாதவனை போல இருந்தான். அதை ஒட்டியே அம்மோன் ராஜா யாபேசின் மனுஷருக்கு விரோதமாக வந்தபோது அதை சவுல் கேள்விப்பட்டான். ஆகா, என் ஜனங்களுக்கு விரோதமாக ஒருவன் வந்திருக்கிறான், தேவன் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சிந்தித்த போது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினார். அவன் யாபேசன் மனுஷருக்கு உதவ அம்மோனிய ராஜாவுக்கு விரோதமாக கிளம்பினான். 11வது அத்தியாயத்துல 6, 7, 8 வசனங்களில நம்ம பார்க்கலாம். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனடியே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபம் பூண்டவனாகி ஓர் இணை மாட்டை பிடித்து, அதாவது 2 மாடு அந்த ஏர் உழுவுறதுக்கு ஜோடியாக போகக்கூடிய அந்த ஜோடி மாட்டு, அதான் ஓர் இணை மாடு, அதை பிடித்து துண்டித்து ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேல் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி, சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். அவர்களே பேசைகளே லக்கம் பார்த்தான். இஸ்ரவேல் புத்திரர் 3,00,000 பேரும் யூதா மனுஷர் 30,000 பேரும் இருந்தார்கள். சோ தன் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று அவன் எழும்பின போது அவன் சொன்னது, சவுலின் பின்னாலும் சாமுவேலின் பின்னாலும் வராதவன் எவனோ என்று சொல்லி அவன் சொன்ன போது தேவன் ஜனங்களுடைய மனதை எழுப்பினதினாலே தன்னிச்சையாக வந்து நின்றார்கள். 3,00,000 பேர், 3,30,000 பேர் வந்து நின்றார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இவங்க இராணுவமோ மிலிட்ரியிலையோ சேவை பண்றவங்க கிடையாது. ஆனாலும் தன் ஜனங்களுக்காக என்று நம்ம செய்யணுமே என்று கை வைப்பதற்காக எழுந்து வந்த ஒரு ஜனக்கூட்டங்கள் தான். இவர்களோடு சென்றான். அம்மோன் ராஜாவை வென்றான். யாபேசன் மக்களை தன் சத்ருவின் பிடியிலிருந்து விடுவித்தான். முதல் வெற்றி, தேவன் அவனுக்கு கொடுத்த முதல் ஒரு வெற்றி. அதை 11வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும். மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் பாளையத்திற்குள் வெயில் ஏறும் வரை அம்மோனியரை முறியடித்தான். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்பாகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள். அப்போது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறான் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படி ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். அந்த வெற்றி கிடைத்த உடனடியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி ஜனங்கள் ஒரு கூட்டம் சொல்றாங்க, நீர் இவனை ராஜாவாக்கின போது இவனா நமக்கு ராஜாவாகிறான்னு கேள்வி பண்ணவன் யாரு? அவனெல்லாம் கொண்டு அவனை நம்ம கொண்டு போடணும் அப்படின்னாங்க. அதாவது
மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை தலைமை பொறுப்பிலே நியமித்த போது ஜனங்கள் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் எவனாக இருந்தாலும் அவனை கொன்று போடுவோம். டக்குன்னு அந்த லெவலுக்கு ஜனங்க ஓடிட்டாங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, மாட்டேன்னு அவனெல்லாம் கொண்டு போடணும்னாங்க. இதை சாமுவேல்கிட்ட போய் சொன்னாங்க, அவனெல்லாம் கொடுங்க, நாங்கள் கொண்டு போடுறோம்னு வைராக்கியத்துக்கு போய் நிற்கிறாங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது என்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார். சவுல் தான் அதை தடை பண்றான். ஐயா, அவன் என்னை கேள்வி பண்ணாங்கிறக்கா அவன் இன்னைக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. இன்று தேவன் தன் ஜனங்களுக்கு ரட்சிப்பை அருளினால், நான் அல்ல, ரட்சிப்பையும் வெற்றியும் தேவன் கொடுத்தார் என்பதை அவன் அங்கே சொல்லி அன்று அசட்டை பண்ணினவர்களுக்கு சார்பாக நின்று பேசினான். அப்போது சாமுவேல் ஜனங்களை நோக்கி கீழ்காலுக்கு போய் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றார்கள். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கீழ்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கர்த்தருடைய சந்நிதியிலே சமாதான பலிகளை செலுத்தி வெற்றியை கொடுத்ததற்காக தேவனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து அவனுடைய காரியங்கள் நன்றாகத்தான் போனது. தன்னை தாழ்த்துகிறவனாக, தேவனை உயர்த்துகிறவனாக, தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசியும் நியாயாதிபதியும் இருந்த சாமுவேலின் பின் நடக்கிறவனாக, அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறவனாக இருந்தான். இதுவரைக்கும் அவன் சரியாகத்தான் இருந்தான். இது ஒரு வருஷம்தான். ஆனால் அவன் ராஜ்யபாரத்தின் 2ஆம் வருஷத்துல ஒரு பிரச்சனை உருவானது. பெரும் படையோடு பெலிஸ்தர்கள் விரோதமாக வந்தார்கள். இதுக்குள்ள அவனுக்கு பின்னாடி ஸ்டாண்டர்டா ஒரு மிலிட்ரி, ஒரு 3000 பேர் இவனுக்கு பின்னாடி நின்னாங்க. அந்த 3000 பேர்ல 1000 பேரை தன் குமாரன் யோனத்தான் வசமாகவும் 2000 பேரை இவன் கூட கீழ்காலையில வைத்து கொண்டு விசாரித்து கொண்டிருக்கிற போது பெலிஸ்தர்கள் விரோதமாக வந்தாங்க. அவர்கள் ஒரு பெரும் படையோடு தான் வந்தாங்க. பெலிஸ்தர்கள் கொஞ்சம் நெஞ்சமாக வரல, ஒரு பெரும் படையோடு வந்தாங்க. வந்தபோது அவங்களை கண்டு பயந்தான். அப்போது அவனுக்கு பின்னால இருந்த அந்த கூட்டம், 3000 பேர் இருந்த அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி மலைகளின் மேலே அங்க இருக்கிற குகையிலும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் பெலிஸ்தர்கள் அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் அவங்க ஆர்மியில இருந்த பவர்ஃபுல் ஆர்மி என்னன்னா ரதங்கள், இரும்பு ரதங்கள். என்னோட அன்றைக்கெல்லாம் காலாட்களாக ஓடி இல்லை குதிரை மேல ஓடி போய் தான் சண்டைக்கு போக முடியும். ஆனா அவங்க தான் முதல்ல இரும்பு ரதங்களிலே போடக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதுல இரும்பு ரதங்களிலும் குதிரைப்படைகளிலும் ஆள்கள் வந்தபோது இவன் கூட இருக்கிறவங்க பயந்து போய் ரதங்கள் வர முடியாத மலைகளுக்கு மேலே ஏறி இவன் கூட வந்தவங்களாம் சிதறி போய் ஒளிஞ்சிட்டாங்க. அந்த 3000 பேர்ல இவன் பின்னாடி நின்னது 600 பேர் தான். இவன் சாமுவேலை நோக்கி சொன்னான், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, யுத்தத்துக்கு போகணும், சத்ரு வந்திருக்கிறான் என்ற போது சாமுவேல் நான் வருகிறேன் என்று சொன்னான். அவன் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. அதனால பின்னாடி இருக்கிறவனு ஓடி போயிடக்கூடாது என்று சொல்லி சாமுவேல் என்ன செய்தான், சவுல் என்ன செய்தாரு, அவன் பலிகளை செலுத்த ஆரம்பித்து விட்டான். அவனுக்கு பதிலாக அவன் பலியை செலுத்தி முடிக்கிற நேரத்துல சாமுவேல் வந்துட்டாள். வந்தபோது அவனை கடிந்து கொண்டாள். நீ செஞ்சது தப்பு, நீ இந்த வேலை செஞ்சிருக்க கூடாது என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டாள். இதை நம்ம 13வது அத்தியாயத்துல 10 to 15 வசனங்களில நம்ம பார்க்கலாம். 8 படிக்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கீழ்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும்
பெலிஸ்தர் மிக்மாசில் கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கீழ்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியே செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தவளன கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இதுல அவன் செய்த தவறு என்ன என்றால், அவனுடைய எல்லையை மீறி, ராஜாவினுடைய எல்லையை மீறி ஆசாரியனுடைய வேலையிலே அவன் கை வைத்ததுதான். அதற்கு காரணமாக இருந்தது என்ன என்றால், தன்னை நியமித்த தேவன் மேல் இருக்க வேண்டிய அவன் விசுவாசம் தன் பின்னாடி வந்த கூட்டத்தின் மேலாக வந்துவிட்டது. இதற்கு முந்தின யுத்தத்தில் தனி ஒரு மனிதனாகத்தான் நின்னான். அவன் அழைப்பை கேட்டு 3,30,000 பேரை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். போய் யுத்தத்தில் வெற்றி அடைந்துட்டு வந்தாங்க. இப்பொழுதோ அந்த தேவன் மேலே அவன் நம்பிக்கை இல்லாமல் தன் பின்னால் உள்ள ஆட்கள் மேலே அவனுடைய நம்பிக்கை சென்றதனால, இந்த ஆட்களையும் தான் இழந்து விடுவேனோ, என்னை பின்பற்றி வரக்கூடிய இந்த கூட்டத்தையும் நான் இழந்து விட்டால் எனக்கு இவர்கள் தான் பாதுகாப்பு, இவர்களை கொண்டுதான் நான் யுத்தத்துக்கு போனேன், இவங்க இல்லாம நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவர்களுக்காக என்று தன்னுடைய எல்லையை மீறி அடுத்த எல்லைக்குள்ளே காலை வைத்தான். அது தேவன் அவனை கடிந்து கொண்டார். இவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது என்றார். அதாவது உனக்கு பின் உன் மகன் உன் மகன் உன் மகன் என்று வர முடியாது, உன்னோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத நாசுக்காக அன்றைக்கே ஒரு எச்சரிப்பாக சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கிடைத்தது. இன்றைக்கு கூட சபையின் அடிப்படை மூல உபதேசம் எபேசியர் புஸ்தகத்திலே 6வது அத்தியாயத்தில் வருகிறது. 1-2 அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு காரியம். அதிலே முக்கியமான 6 உபதேசங்களிலே ஒரு உபதேசம், அதாவது 6 உபதேசங்கள் அங்கே இருக்கும். இது சபையினுடைய மூல உபதேசம் என்று. ஆகையால் அதை படிக்கலாம் நம்ம. எபிரேயர் 6ல் 1-2 வசனங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களே நாம் விட்டு, அது என்ன மூல உபதேசம்? செத்த கிரியைக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்கிற அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். இதில் கைகளை வைக்குதல் என்கிறது சபையினுடைய அடிப்படை அஸ்திவாரமாகிய ஒரு உபதேசம். இன்று இந்த ஒரு உபதேசத்தை குறித்த சரியான ஒரு அறிவோ விளக்கமோ அநேகருக்கு இல்லாததுனால அநேக ஊழியர்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லையை விட்டு அடுத்தவனுடைய எல்லையிலே சென்று அந்த காரியத்தில் கை வைக்கிற போது அவர்களும் காரியம் செய்ய முடியாது, இவர்கள் செய்ததும் தேவனிடத்தில் அங்கீகாரம் பெற முடியாமல் போய்விடுகிறது. கைகளை வைக்குது என்றால் யார் யாருக்கு என்னென்ன இடத்துல அவங்களுக்கு ரைட் உண்டு அதை செய்யலாம். இது ஒரு தனியான ஒரு பாடம். இது ஏற்கனவே 2021 நம்ம பைபிள் ஸ்டடியில் இது நடத்தியிருக்கிறோம். கைகளை வைக்குதல் என்றால் என்ன? கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கென்று ஒரு ரைட் உண்டு, விசுவாசிகளுக்கென்று ஒரு ரைட் உண்டு, சபை மூப்பர்களுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு, சபை மேய்ப்பர்களுக்கென்று ஒரு அதிகாரம் உண்டு. மேய்ப்பர்கள் செய்கின்ற காரியத்தை ஒரு விசுவாசியோ கை வைத்து செய்யக்கூடாது. அது அவருக்குரிய ரைட், அவருக்குரிய அதிகாரம். எனக்குரிய அதிகாரத்தை நான் செய்யணும், அவருக்குரிய அதிகாரம். இதுதான் கைகளை வைக்குதல் என்றால் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு. ஸோ இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆசாரிய ஊழியத்துக்குள் உள்ள போனதுனால ஆண்டவர் அவரை கடிந்து கொண்டார். ஆனாலும் கூட அந்த யுத்தத்திலே தேவன் சவுலின் மகன் யோனத்தான் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். அவன் முதல் தவறு அது கண்டிக்கப்பட்டது.
அத்தோடு அவனை விட்டு விடாமல் தேவன் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து யோனத்தான் மூலமாக ஒரு வெற்றியை கட்டளையிட்டார். இரண்டாவதாக சவுல் செய்த இரண்டாவது தவறு, தேவன் சாமுவேல் மூலமாக அவனுக்கு ஒரு கட்டளையிட்டார், உன்னை நான் ராஜாவாக ஆக்கினேன், அதனால யான் சொல்கிற ஒரு காரியத்தை செய் என்று ஒரு கட்டளையிட்டார். அமலேக்கு அவனை முற்றிலும் அழித்து போடு என்றார். இதை நம்ம 1 சாமுவேல் 15வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 1, 2 வசனங்களிலே 1, 2, 3 வசனங்களில் பார்க்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அதன்படி அமலேக்குக்கு விரோதமாக சவுல் சென்றான். ஆனால் தேவ உத்தரவின்படி எல்லாவற்றையும் அழித்து போடவில்லை. 7 9 வசனங்கள். அப்போது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஆண்டவர் கட்டளை எடுத்தது அவனை கொன்று ஓடும் தான். ஆனா அவனை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளிலும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஸோ பாதி வேலை செஞ்சு பாதி வேலை செய்யல. ஆண்டவருடைய கட்டளைக்கு முழுமையாக அவன் கீழ்ப்படியலை. இதெல்லாம் நல்லா இருக்கிறதையும் அழித்து போடுவானே என்று சொல்லி அதை காத்து கையில வைத்து கொண்டான். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து கண்டித்தான். நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அவனை கண்டித்து கேட்கிற போது அவன் டக்குன்னு இந்த பழியை ஜனங்கள் மேல போட்டான். நான் இல்லை, ஜனங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழிய போட்டான். இதே 18வது வசனத்துல பார்க்கலாம். இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராக அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவரோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி அந்த வழியாக அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரேனை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அவனையும் கொண்டுட்டு வரணும். அக்காலத்துல ஒரு தேசத்தை பொருட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களே ராஜாக்களே ராஜா வீட்டு மகனை மனைவியை இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தா அந்த ஜனங்கள் ஒரு பெரிய கிரயத்தை கொடுத்து அவனை திரும்ப மீட்டு கொண்டு போவாங்க. ஸோ ஒரு பெரிய காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான், வேற ஒன்றும் காரியம் அங்க இல்லை. இப்போது அவன் சொல்லுகிறான், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்காக, இதுவரைக்கும் என்னுடைய தேவனாக இருந்தவர் இப்ப தேவனுக்கு விரோதமாக தவறு செய்துகிற போதே உள்ளான மனதிலிருந்து வருகிற வார்த்தை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலில் பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். ஆனா நல்லா தெரியுது, இதெல்லாம் சபிக்கப்பட்டது, இதையெல்லாம் அழித்து போடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை ஆண்டவருக்கு சாபத்தீடானதை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறதுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அவர் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும்
ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார் அப்படின்ட்டார். ஸோ இன்றைக்கும் கூட அப்படிதான். ஆண்டவர் சொன்னதை சொன்னபடி காரியங்கள் செய்கின்ற போது அதை தேவ மகிமைக்காக தேவனுடைய சொன்னபடி செய்வதை காட்டிலும் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதிலே தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக மாற்றுகிற போது அது எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை ஊழிய பொறுப்பில் நியமித்ததற்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறவர் இன்றைக்கும் இருக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்கள் இந்த மாதிரி நடக்கிறது பார்க்கணும். ஆரம்பத்தில் உற்சாகமா ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே கொஞ்சம் மாறும். ஒரே ஒரு காரணம் தான், இஸ்ரவேல் தேசம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு தனி முறையிலே எல்லாருக்கும் சாட்சியாக நிற்க முடிய பிரித்தெடுக்கப்பட்டது. அது இல்லாம சவுல் ராஜாவனோன்னு பிற தேசத்த ராஜாக்கள் எப்படி நடப்பார்கள் எப்படி செய்வார்களோ அந்த முறைமையின்படி அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான். ஸோ இது தேவனுக்கு வருத்தமான ஒரு காரியம்தான். அவர் ஆரம்பத்தில் சொல்லுகிறார், புற ஜாதிகளின் ஆராதனை முறைகளின்படி எனக்கு ஆராதனை செய்யாதிருங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வெளியே உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் மெதுவாக உள்ளே வருகிற போது தேவன் மனம் இவன் அதுதான் சுய லாபத்திற்காக செய்ததுனால அவன் கஷ்டப்படுகிறான். மூன்றாவதாக அவர் செய்த தவறு, அடுத்த ஒரு முறை யுத்தம் வந்தது, பெலிஸ்தருக்கு பயந்து போய் நின்றான். தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது அப்போது கோலியாத்தை கொன்று சவுலுக்கும் இஸ்ரவேலின் சேனைகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க ஜனங்கள் தாவீதை புகழ்ந்து பாடியதை கேட்டு அவன் மேலே பொறாமை கொண்டான். 18வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கலாம். 6-9 வசனங்களில் அதை நம்ம படிக்கலாம். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்தும் ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாக ராஜாவாக சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அதாவது யுத்தத்தில் வெற்றி அடைந்து திரும்பி ஊருக்கு வருகிற போது ஜனங்கள் அந்த ராஜாவை வரவேற்பதற்கு ஆடல் பாடலோட வரவேற்பாங்க. அந்த ஒரு காரியம் நடந்தது. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தனக்கு கீழே உள்ள ஒருவன் சாமர்த்தியமாக ஒரு காரியம் செய்து வெற்றியை உண்டாக்கி கொடுக்கிற போது தன்னுடைய ஜனத்தில் ஒருவன் ஒரு காரியத்தை செய்தான் என்று சந்தோஷப்படுவதை காட்டிலும் தன்னை காட்டிலும் அவன் உயர்வாக எண்ணப்படுகிறானே என்கின்ற அந்த ஒரு ஆவை பொறாமை அவனுக்கு உள்ளே வந்தது. காரணம், எப்பொழுது தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ ராஜாவாக, அப்பொழுதே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். ஆனால் சவுலை தாவீதாக அபிஷேகம் பண்ண போட்ட போது அவன் மேலே இறங்கின தேவ ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறிவிட்டார். அந்த தேவ ஆவியானவர் உள்ளே இல்லாதனால அவன் மனுஷிகமாக நடந்து கொண்டு இப்பொழுது அவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஆவி வெளியேறுகிற போது அவனுக்குள்ளே வேற சில ஆவிகள் உள்ளே வரும். முக்கியமா எல்லாருக்கும் இந்த பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, அடுத்தவன் மேல ஒரு கோபத்தோட எரிச்சலோட இந்த ஆவிகள் எல்லாம் உள்ள வந்துடும். அதெல்லாம் உள்ள வந்து போச்சு. அது மாத்திரமல்ல, தாவீதை ஒழித்து போடுவதற்காக அவன் என்னென்னமோ முயற்சிகள் செய்தான். ஆனால் அவன் செல்ல எல்லா முயற்சிகளையுமே தேவன் தாவீதுக்கு சாதகமாக மாற்றி அவனை படிப்படியாக மேலே 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 உயர்த்தி கடைசியில சவுலுக்கு மர்மானாகும்படியாக
ஒரு காரியத்துக்குள்ளேயும் அவனை நடத்தி கொண்டு போனார். சோ தேவன் அவனோடு உடன் இருக்கிறார், அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உதவுகிறார் என்பதை அவன் கண்டபோது அவனுக்கு மிகவும் பயந்தான். உண்மையிலே அவனோடு ஒரு பிரியமாக இணக்கமாக இருந்தால், சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு பிரியமாகவே இருந்தான். அதே போல சவுலும் அவனை நேசித்திருந்திருந்தான், ஆனால் அவனுடைய காரியம் வெற்றிகரமாக நடந்திருக்கும். ஆனா அவனுக்கு பயந்தான், அவசியம் இல்லாம அவன் மேல பொறாமை கொண்டான். இது அந்த பொறாமையும் எரிச்சலும் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனச்சாட்சி குத்தி கொண்டே அவனை மேலாக எந்த காரியத்தையும் செய்ய விடவில்லை. 18வது அத்தியாயத்தில் 12 to 16 வசனங்கள் வரைக்கும் படிக்கலாம். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவனை கொலை செய்வதற்கு அவன் முயற்சி செய்தான். சத்துருக்களை விரோதமாக போராட வேண்டியவன் தனக்கு உதவியாக நின்ற, அதிலும் தன் மருமகனாக இருக்கிறவனே கொலை செய்வதற்கு அவன் முயற்சி செய்தான். கடைசியாக தாவீது சமாளித்து கொண்டே இருந்து விட்டு, இதுக்கு மேலே சவுல் பக்கத்துல இருந்தா என்னை கண்டிப்பாக கொன்று விடுவான் என்று எண்ணி சவுலை விட்டு தாவீது தப்பி ஓடி போனான். ஆனா அவன் அப்படி தப்பி ஓடி போகும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான் என்கிற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து கொண்டு அவனுக்கு உதவியாக போகிற வழியிலே உணவு கொடுத்த ஆசாரிய குடும்பத்தாரிலே 85 ஆசாரியர்களே சவுல் கொலை செய்தான். இது அவன் செய்த மிக மோசமான ஒரு காரியம். தேவனுடைய ஆசாரியர்களுக்கு விரோதமாக அவன் கை நீட்டினது மிக 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 மோசமான ஒரு காரியம். 22வது அத்தியாயத்திலே நம்ம அதை பார்க்கலாம். 17வது வசனத்திலிருந்து, பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறது அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்போது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏனென்றால் தோவுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தான் கிடையாது, ஏசாவினுடைய வம்சத்தான், ஏதோமியன். ஏதோமியனாகிய தோவாக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். இவர்கள் எல்லாம் அந்த ஏலியனுடைய ஆசாரியனுடைய வம்சத்துல வந்தவங்க. அவர்களை கொலை செய்தான். அதோடு மட்டும் இல்ல, ஆசாரிகளின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருகினாலே வெட்டி போட்டான். ஒரு முழு பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையுமே அழித்து போட்டாங்க. சவுல் உத்தரவின் பேரினால இந்த காரியத்தை செய்தான். இது அவன் செய்த மிக 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 மோசமான ஒரு தவறு. தனக்கு உதவியாக இருக்க வேண்டியவனை விரட்டி விட்டான். தன்னை விரோதமாக ஆண்டோடு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவன் காரியத்தை செய்தான். கடைசியாக பெலிஸ்தர் திரும்பவும் சவுலுக்கு விரோதமாக வந்தபோது அவன் பயந்து போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அவனுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லையாங்க, இருந்த ஆசாரியர்கள் எல்லாம் கொண்டுட்டான். இப்ப யார் இவன் சார்பாக கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு யாருக்கு ஒருத்தரும் கிடையாது. எனவே இவன் என்னென்ன முறையில முயற்சி செய்தானோ கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கல. அதன் விளைவாக அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடி அவள் மூலம் ஆலோசனை கேட்க சென்றான். விளைவு, மறுநாளில யுத்தத்தில் அவன் குமாரன் யோனத்தான், அபினதாப், மல்கிசுவா மடிந்தார்கள். இது அவன் கடைசியாக செய்த மிக மோசமான ஒரு குற்றம். இது 1 நாளாகம புத்தகத்துல 10வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல இப்படியாக குறிக்கப்பட்டிருக்கு.
அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிய நிமித்தமும் செத்து போனான். இதுதான் அவனுடைய கடைசி கதையில இன்றைக்கும் அவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, தன்னுடைய காரியத்தை தொடர்ந்து செய்கிறவனாக, தன்னை தாழ்த்தி கீழே நிற்கிறவனாக இருந்தான். நான் இஸ்ரவேல் குடும்பத்திலே, இஸ்ரவேல் ஜாதிகளிலே என் கோத்திரம் சிறியது என்றான். காரணம் தான், அது சிறியதுதான். எண்ணிக்கையில அவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. காரணம் அதுக்கு முன்னாடி உள்ள நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம படித்து பார்த்தா, பென்யமீன் கோத்திரத்தார் செய்த ஒரு தவறின் நிமித்தமாக இஸ்ரவேல் எல்லா கோத்திரமும் அவர்களை வேட்டையாடி கொலை செய்தார்கள். 600 பேர் மட்டும்தான் உயிருக்கு தப்பிச்சு ஓடுனாங்க. அடைக்கலம் வந்த ஒருவனுடைய மனைவியை அவர்கள் பலாத்காரம் பண்ணி அவள் மரித்து போன நிமித்தமாக நியாயம் கேட்க வந்தபோது அவனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால 600 பேர் ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. பெண்கள், சிறுகள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டு போனாங்க. இதுக்காக அவங்க அந்த 600 பேருக்கு மனைவிகளை வேற இடத்துல இருந்து தேடி எடுத்து பிடிச்சு கொடுத்தாங்க. ஸோ நம்பர்ல கொஞ்சம் தான் அதுலதான் இருந்தாங்க. ஆனா அதற்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து அவனை எழுப்பி கொண்டு வந்த போது, ஆரம்பத்துல சவுலுக்கு பின்னாலும் சாமுவேலுக்கும் பின்னாடியும் செல்லாதவன் யாரோ என்று தேவனை முன்னிறுத்தி சென்றான். கர்த்தர் என்று பெரிய ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொன்னான். ஆனா நாளாக அந்த வெற்றியும் தன்னுடைய பதவியையும் வைத்து எல்லாரும் இருக்கிறதை போல, தன்னை சுற்றி எல்லாரும் எப்படி, எல்லா தேசங்களில் எப்படி அதை போல என்று அவன் மாறுகிற போது, தேவனுக்கு கீழாக நிற்க வேண்டியவன் இப்போது தவறி போனான். தனக்கு ஆலோசனை சொல்லவும் தனக்காக ஜெபிக்கவும் இருந்த சாமுவேலுக்கு விரோதமாக சென்றார். நம்ம சென்றதிலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பிடித்து பார்த்தோம். சாமுவேலுடைய நாட்களில் எல்லாம் பெலிஸ்தருக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருந்தது. ஏனென்றால் சவுலுக்காகவும் தேசத்துக்காகவும் சாமுவேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபத்தை கேட்டு பெலிஸ்தருக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருந்தது. ஆக அவனுக்கு இருந்த மகாபெரிய பலமாகிய சாமுவேலை அவன் அலட்சியம் பண்ணான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை 85 பேர் ஆசாரியர்களை கொலை செய்தார். கர்த்தருடைய கடும் கோபத்திற்கு காரணமாகி போனான். கடைசியில அஞ்சனம் பார்க்கிற இடத்துல போய் குறியேற்க போய் அங்க பேசிட்டு போனான். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஊழியங்களில் எந்திரிக்கக்கூடிய அநேகர் ஆரம்பம் நன்றாக இருக்குது. ஆரம்ப காலத்துல கஷ்டப்படுகிற போது தியாகத்தோடும் கடினமான உழைப்போடும் கஷ்டத்தோடும் பாடுகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை உயர்த்தி மேலே கொண்டு வருகிற போது பிறர் எப்படி இருக்கிறார்களோ அவர்களைப் போல நானும் மாறுவேன் என்று மாறுகிற போதும், தன் எல்லையை விட்டு பிற இடங்களில் காரியங்கள் செய்கிற போதும், வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியாமல் போகிற போதும் சிக்கல மாட்டுகிறான். உபாகமத்துல நம்ம பார்த்தோம், உனக்கு ஒரு ராஜாவை உருவாக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார். அவன் அநேகம் குதிரைகளை சம்பாதிக்க கூடாது, இராணுவத்தை அவன் விருத்தி ஆக்குகிறவனாக, இராணுவ பலத்தை சார்ந்து இருக்கிறவனாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தராகிய நான் என்னை சார்ந்து இருக்க வேண்டும். இதைத்தான் திருப்பியும் ரொம்ப காலம் கழித்து இந்த ராஜாக்கள் காலத்திலிருந்து திருப்பவும் ஆசாரியர்கள் கையிலே இந்த ஆளுகை செல்லுகிற போது, அதாவது சகரியாவின் புஸ்தகத்திலே பாபிலோன் தேசத்திலே சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் திருப்பி வருகிற போது, செருபாபேல் அன்றைய அந்த ராஜவம்சத்தில் வளர்ந்த கடைசி ராஜகுமாரன் அவன் ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து யோசுவா என்கிற ஆசாரியனை தலைவனாக நியமித்து அவன் தலையில கிரீடத்தை வைத்து அந்த ஆளுகை பொறுப்பை, ஜனங்களை வழிநடத்த பொறுப்பை அவன் கையில கொடுக்கிற போது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனால அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான்: பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொன்னார். சோ அவன் இராணுவ பலத்தை சார்ந்து இருக்க கூடாது. சவுனுடைய முதல் பலமே 3000 பேர் ஓடி போயிட்டான், 600 பேர் தான் நிக்கிறான். சோ அவனை சார்ந்து அவன் நின்ற போது தேவனை பார்க்க அவன் கண்கள் மறைக்கப்பட்டு போனதுனால அவன் முதல் தவறு விழுந்தது. இரண்டாவது தவறு,
அவன் எல்லையை மீறி காரியங்கள் செய்தான். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்தை விட்டு விட்டு பிறர் செய்யக்கூடிய காரியங்களை அவன் இறங்கி போனதுனால அவன் அங்கே அடி வாங்க வேண்டிய ஒரு காரியம் வந்தது. மூன்றாவதாக, தேவன் அடுத்த ராஜாவாக தாவீதை உயர்த்தினாலும் தாவீது சவுலுக்கு அடங்கி சவுலுக்கு உதவியாக நிற்கிறவனாக இஸ்ரவேல் தேசத்தை ஏற்கிறவனாக இருந்தபோதும் தனக்கு கீழே இருக்கிற ஒருவன் தன்னை விட ஞானமாக திறமையாக இருப்பதினாலே அவன் மேல் பொறாமையும் எரிச்சலும் கொண்டான். இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த ஒரு காரியம், தனக்கு கீழாகவே எல்லாரும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார். அவனே தேவன் அழைத்த அழைப்பின்படி எழும்ப வேண்டும் என்று அநேக இடங்களில் பார்ப்போம். இது ஒரு காரியம். கடைசியாக தேவனுடைய ஊழியக்காரர்களை கொலை செய்வதற்கு சம்மதித்து நின்றான். இன்றைக்கு அநேக இடங்களிலே சில ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடியது பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் எதற்காக இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யாதபடி இருக்க முடியாது. இது அநேக ஊழியர்கள் விபச்சார பாவத்திலே விழுந்து போவதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்திலே அற்பமாக எழுந்தார்கள், ஆனால் பிசாசனுடைய தந்திரம் அவர்களை வீழ்த்துவதற்காக இருப்பதை அறியாமல் போய் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவருக்கு ஒரு அவமானத்தை தேடி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். சோ இது போன்ற காரியங்கள் வராதபடி, சோ அந்த முதல் தவறு, தேவனை சார்ந்து நிற்காமல் தன்னுடைய பலத்தையும் ஞானத்தையும் சார்ந்து நிற்காமல். சங்கீத புத்தகங்கள் ஒரு வசனம் உண்டு, அநேகர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவரை சார்ந்தே, அவர் எனக்கு கொடுத்த பலத்தின்படி, அவர் எனக்கு சொன்னபடி அவருடைய காரியத்தை செய்வோம் என்று இருக்கிற போது தேவன் மேலும் மேலும் நம்மை கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் மேலே போகும். அதை விட்டு சுய சித்தமும் சுய மேன்மையும் உள்ளே இறங்குகிற போது இந்த காரியம் அழிவுக்கு நேராக போகிறது. சவுலை போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு, புதிய இருதயமும் புதிய ஆவியின் அபிஷேகமும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றிகளை அவனுக்கு கொடுத்திருந்தும் கூட அவன் பிற தேசத்தில் உள்ளவர்களை போல பிறரை போல இருக்க வேண்டும் என்று போகிற போது அவன் அழிவுக்கு நேராக போய்விட்டான். இந்த ஒரு காரியத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எழுதப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல தவறுகள் வந்து விடாதபடி தேவனை சார்ந்து அவர் எனக்கு கொடுத்த எல்லைக்கு உள்ளாக நின்று அவர் சொன்ன காரியத்தை செய்து அவருக்கு மகிமை உண்டாகும். மேலும் மேலுமாக ஆண்டவருடைய நாமத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக வாழ்ந்தார். இத்தோடு இன்றைய வாரத்துக்கான இந்த வேத பாட வகுப்பு இத்தோடு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.